எழுதிய எழுத்தாளர் இதே பகுதியை சார்ந்தவர் வெற்றி நிலவன் பேர். இந்த கிளையோட தலைவராக இருக்கிறார். எல்ஐசியில் பெரிய மேனேஜராக வந்து பணி ஓய்வு பெற்றவர். அப்படி இசைப்பாடலாசிரியர் ஒரு ஆல்பமே ஒன்று வெளியிட்டிருக்கிறார். ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. 2-3 இசை ஆல்பங்கள் வீடியோ ஆல்பங்களே வெளியிட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது தன்னுடைய சிறுகதை நூலை பரிசாக வழங்குவார். நிறைய வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை பற்றிய ஒரு சின்ன அறிமுக உரை இருக்குது. இந்த அறிமுக படிவத்தை இந்த பிரசுரத்தை இப்போது வெளியிடப்படும். அந்த தந்தைகள் 4 பேர் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்க. இப்போ நிறைவுரை, நன்றி உரை, நிறைவுரை. சப்தரஷ்மி என்ற மகத்தான கலைஞன், நாடு அறியப்பட்ட அருமையான கலைஞன், அவனை வந்து நடுநிலையிலேயே மக்கள் பிரச்சனைக்காக. எல்லோருக்கும் வணக்கம் தோழர்களே, வணக்கம். அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருந்து இது சிறப்பு செய்தமைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் KK நகர் கிளையின் சார்பாக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்தரஷ்மி என்ற ஒரு கலைஞன் அவன் இறந்ததோடு போகவில்லை. அவருடைய துணைவியார் வந்து வீதியிலே களத்தில் இறங்கியதான் வரலாற்று நிகழ்வு. அந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக நாம் அவரை நினைவு கூர்ந்தோம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருத்தருடைய கடமையும் அவர்களை போற்றுவது மட்டுமல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக நடுத்தருவில் இருப்பது நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வடிவம் தான் இந்த வடிவம். அதே மாதிரி இதில் ஆர்வமுள்ள நண்பர்கள், தோழர்கள், குழந்தைகள் எல்லாரும் வந்து இதில் வந்து ஆர்வமுள்ளவர்களை கண்டிப்பாக மீட்டிங் வந்து நாங்கள் சொல்லுவோம். அந்த மீட்டிங் அவசியம் எல்லாரும் வாங்க. அதில் என்ன முழுவர்கள் நம்ம பேசுவோம். அங்கேயே மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கும்படி நன்றி சொல்லி, உங்கள் எல்லோரும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க மனைவி வந்து நடத்துறாரு. வெரி குட். ப்ரொஃபசர் கொஞ்சம் பேச சொல்லுங்க. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் திருச்சி மாவட்டத்தின் KK நகர் பகுதியில் கிளை பகுதியிலிருந்து உங்கள் முன் சிவவெங்கடேஷ், மாவட்ட தலைவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம். ஜனவரி 1, 1989 இந்தியாவில், குறிப்பாக வட மாநிலத்திலான இந்த சாகியாபாத் என்ற இடத்தில் கருத்துரிமைக்காக, பேச்சுரிமைக்காக மக்களின் சமூக அவலங்களை சுட்டிக்காட்டி நாடகம் நடத்திய வீதி நாடக கலைஞர் சப்தரஷ்மி குண்டர்களால் தாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1989. அன்று இரவு அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு 2ஆம் தேதி என்று அவர் மரணிக்கிறார். அவருடைய மரணம் கருத்துரிமை மீது, பேச்சுரிமையின் மீது, எழுத்துரிமையின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தாக்குதல் அது. அவருடைய மரணம் அடைந்த 2வது நாள், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய ஊர்வலம், 10,000 கலைஞர்கள் அவரை வழியனுப்பி வைக்கிறார்கள். அந்த உடலை சுமந்து செல்வதற்காக விடுதலை போராட்ட வீரர் ஹரிகிஷன் சுர்ஜித் அவர்கள் ஒரு கையில் அவருடைய அந்த உடலை சுமந்து செல்கிறார். இன்னொரு புறம் PT ரணதிவே என்ற சுதந்திர போராட்ட வீரர்கள். இப்படி சுதந்திர போராட்ட வீரர்களால் சுமந்து செல்லப்பட்ட அவருடைய பூத உடல் 3ஆம் தேதி என்று
அவரது அடக்கம் செய்யப்படுகிறது. மறுநாள் 4ஆம் தேதி என்று அவர் எந்த இடத்தில் அல்லாஹ் போல் என்ற நாடகத்தை மக்கள் உரிமைக்காக நடத்திய அதே இடத்தில் அவருடைய துணைவியார் எந்த இடத்தில் அந்த நாடகத்தை விட்டாரோ அந்த விட்ட இடத்திலிருந்து கை குழந்தையோடு மாலாஸ்ரீ என்ற கலைஞர், வீதி நாடக கலைஞர் அந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தினார். 35 ஆண்டுகள் ஆன பிறகும் அவருடைய கருத்துரிமைக்காக, பேச்சுரிமைக்காக இன்று அவர் நினைவு கூறப்படுகிறார். அத்தகைய கருத்துரிமை, பேச்சுரிமை எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழகம் ஒவ்வொரு முறையும் தந்தை பெரியாரின் பெயரால், அம்பேத்கரின் பெயரால் நாம் அந்த கருத்துரிமையை தூக்கி பிடிக்கிறோம். உறக்க பேசுவோம் என்ற அல்லாஹ் போல், அல்லாஹ் போல் உறக்க பேசுவோம், உறக்க பேசுவோம் என்ற நாடகத்தை அவர் நடத்தும் போது தாக்கப்பட்டார். அதுக்காக அவருக்காக இன்று நாம் இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி. இஸ்லாமிக் பாலிசி துறையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் துபேந்திரன் அவர்கள் இதை வெளியிட்டார். இவர் ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கார். அது மட்டுமல்ல, திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட வசனகர்த்தா, பாரதிய ராஜா பள்ளியிலிருந்து வந்தவர். இவர் இப்பொழுது தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் இப்பொழுது வெளியிட பெற்றுக் கொள்கிறார்.